இன்றைக்கி பாகியலட்சுமி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செழியனையும் ஜெனியும் தான் காமிக்கிறாங்க. ஜெனி வந்து ரொம்பவே செழியன்கிட்ட ஃபோனை வாங்கி செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீ யார்கிட்ட பேசுகிற, என்ன பேசுகிற அப்படின்னு வந்து செக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஃபோனை. இது வந்து செழியனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவர் செஞ்ச தப்பால் அவர் எதுவும் சொல்கிறது கிடையாது. சரின்னு செக் பண்ணிக்கோ, என்னோடய ஃபோன் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே எடுத்து கொடுக்குறாரு. நீ எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவ, எத்தனை மணிக்கு வருவ அப்படின்ற மாதிரி ரொம்ப கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. இதுக்கு எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில் வந்து எழிலோட பாட்டிக்கு ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ரொம்ப கால் வலிக்குது அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்காங்க. உடனே எழில் வந்து நான் வேணால் கால் அமுக்கி விடட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோட சொல்கிறாங்க. யார் விஷயத்துலையும் யாரும் தலையிட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என் விஷயத்துலையும் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க எழிலோட பாட்டி. எழிலுக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. எழிலோட பாட்டி இப்படி சொல்லிவிட்டு அன்றைக்கி அவங்க அந்த இடத்த விட்டு தூரம் போயிடுறாங்க. அதற்கு அமிர்தா சொல்கிறாங்க, பாட்டி என்கிட்ட குழந்தை பெற்றுக்கலான்னு தான் கேட்டாங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்ல போய் நீங்கள் அது பாட்டிக்கிட்ட கேட்க போய் தானே இவ்வளோ பிரச்சனையாச்சு. ஏன் குழந்தை பெற்றுக்கலான்னு நீங்கள் எதுக்கு எங்கள் விஷயத்தில் தலையிடுறீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லாமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அமிர்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க. எழிலுக்கு அவங்க பாட்டி எழில்கிட்ட பேசாமல் போனது வருத்தமாக இருந்தாலும் சரி, இது பாட்டியெல்லாம் கொஞ்சம் நேரம் தான், அதை ரொம்ப மனசில் வச்சுக்க மாட்டாங்க, நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சை விட்டுறாங்க. அதோட அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பழனி சார் வீட்டை தான் காமிக்கிறாங்க. பழனி சார் வீட்டுக்கு பாக்யா வராங்க. பாக்யாவை வந்து பழனி சார் அம்மா தான் கூப்பிட்ருப்பாங்க போல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனுக்கு 45வது பர்த்டேம்மா, அதுக்கு எல்லாம் கொண்டாடணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உண்டான சாப்பாடு ஆர்டர் எல்லாம் நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாக்யா. எடுத்துகிட்டா போச்சு, நல்லா கலக்கிடலாம், நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழனி சார் அம்மாவுக்கு வந்து பாக்யாவும் பழனி சாரும் ஒன்று போல் சேர மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் நினைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்துட்ருக்காங்க. செழியனோட பாட்டியும் ஜெனி பாக்யா எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ வந்து செழியன் வந்து வேலைக்கு கிளம்புறாரு. உடனே ஜெனி கேட்குறாங்க, இப்போ ஆஃபீஸ் போறியா, எத்தனை மணிக்கு வருவேன், கிளைண்ட்டை மீட் பண்ண போறியா இல்லை ஆஃபீஸ்க்கு தான் போறியா, என்னதுன்னு எனக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுன்னு கேட்டுட்ருக்காங்க. உடனே செழியனோட பாட்டிக்கு ரொம்ப கோவம் வருது. வேலைக்கு போகிறோன்னு இவ்வளோ கேள்வி கேட்குற, இது நீ நைட்டே கேட்டிருக்கலாம்ல, வேலைக்கு போகும்போது கேட்குற அப்படிங்க. உடனே செல்வி சொல்கிறாங்க, ஐயா ஒரு வாக்கிங் போனாலே நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அப்போ ஜெனி பாப்பா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெனிக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. அதுக்கு செழியனோட பாட்டி சொல்கிறாங்க, இருந்தாலும் இவ ரொம்ப கேள்வி கேட்குறா, அதிகமாக கேட்குறா அப்படின்றாங்க. உடனே செல்வி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் நீங்கள் ஐயாவை கேட்குற கேள்வியோட ஜெனி பாப்பா கேட்குறது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி எபிசோடில் இவ்வளோ தான் காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.